இது நிறைய பேர் சொல்லி கொடுத்து. கொஸ்டின் என்ன டைரக்டாக மேட்ருக்கு வாங்க. இந்த பாட்டு ஒரு ஒரு ஏறக்குறைய ஒரு 200 பேர் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இது என்ன சிச்சுவேஷன் டைரக்டர் சொல்லி நீங்கள் இந்த வர்ணத்தை இப்படி ஒரு வெஸ்டர்னைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அவங்களுடைய மனசில் இருக்கிற ஒரு கேள்வி. இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ண அன்னைக்கு நான் எழுதின ஸ்கோர் இது. ஒன்று என்ன எழுதியிருக்கேன்னா, சுஜாதா ஃபிலிம்ஸ், நின்னு கோரி, சித்ரா, 1/4/81 87. அதில் எழுதின நோட்ஸ் இது பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கண்ணுக்கு தெரியாது, எனக்கே தெரியல, பக்கத்தில் பார்த்தா லென்ஸ் வச்சு தான் போகிறேன். ஆனால் இந்த பாட்டை வாங்குறதுக்கு டைரக்டர் வாங்கலை. இந்த பாட்டை டைரக்டர் இந்த பொண்ணு டீனேஜ், அது அப்பா சொல்லலாம் கேட்காது, ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்துட்டு ரொம்ப ஒரு கேயாக தெரியுற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு குரூப் டான்ஸ் போல் ஒரு பாட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லித்தான் கேட்டார். எனக்கு அந்த மாதிரி யூஸ்வல் சுச்சுவேஷனாக இருந்ததுன்னா நான் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அப்படிங்கிறதுக்காக நான் என்ன நினச்சேன், இந்த நின்னு கோரி வர்ணத்தை முதல்ல வச்சுட்டு அதை பாப் சாங் மாதிரி பேக்ரவுண்டில் பேக்கிங்கில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நின்னு கோரி வர்ணத்தை அப்படி மாற்றி பண்ணேன். வாலி சாரும் நின்னு கோரி வர்ணம் இசைத்திட என்னை தேடி வரணும் அப்படின்னு சொல்லி எழுதினார். அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த பாட்டு பாடலாமா? அடுத்த பாட்டு உங்களோட இணைந்து பாட. ஓ, எங்களோட நீ சேர்ந்து பாட போறியா? இல்லைங்க, உனக்கு எனக்கு டுவேட்டே இல்லையா? என்ன பாடு? சொல்லு. சரி சரி, ஓ சொல்ல வேண்டாம், நான் பாட போகிறேன், அவ்வளோதான். இந்த கோயிலுக்குள்ள அண்ணனோட இணைந்து பிரியதர்ஷினி ஒரு அற்புதமான பாடகி, வளர்ந்து வரும் பாடகி, நிறைய பாட்டு தெலுங்கு தமிழ் எல்லாம் பாடிட்டு வராங்க. తెలుగు పాట వచ్చినప్పుడు తెలుగు మాట్లాడతాం.